எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் பாலிடிக்ஸ் எல்டிஆர் சேனலுக்கு உங்கள் எல்லாத்தையும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். யாரும் பேசாததை பேசுவோம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நான் டெய்லி குறைஞ்சது ஒரு வீடியோ நான் யூடியூப்பில் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். உண்மையிலுமே இது வரைக்கும் நான் கொடுத்துருக்கிற தகவல்கள் நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்களை தான் சொல்லிட்டுருக்கேன். அது அரசியலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, பெரும்பாலான மக்களுக்கு தெரியாத விஷயங்களை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கும் தமிழ்நாடு அரசியல் சார்ந்த சில விஷயங்களை நம்ம பேசுவோம். நடிகர் விஜய் அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து டிவிகே தலைவர் விஜய் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டு இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு நம்ம புதிய முதலமைச்சர் விஜய். முதல்ல அவருக்கு நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அவர் முதலமைச்சராக பதவியேற்றுள்ள இந்த நேரத்தில் பொதுமக்களில் ஒருத்தனா சில முக்கியமான கோரிக்கைகளை நான் அவர் முன்னாடி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வைக்க போகிற கோரிக்கைகள் உண்மையிலுமே தமிழ் மொழிக்கும் தமிழ்நாட்டின் நலன்களுக்கும் ஏற்றவை அப்படிங்கும்போது வேறு யாரும் வைக்காத கோரிக்கைகளாகவும் அவை இருக்கின்றன அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அதுக்கு முன்னாடியே அரசியல் சார்ந்த சில விஷயங்களையும் பேசிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த போஸ்ட்டை இப்போ நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். தமிழ்நாடு முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்ற பின் பேசிய போது என்ன சொன்னார்னா, மாநிலம் பெரிய கடன் சுமையில் இருக்குது, கஜானா காலியாக இருக்குது, ஏற்கனவே இருந்த அரசு அந்தளவுக்கு தொடச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். அதுக்கு பதில் அளித்த முன்னாள் முதலமைச்சர் MK ஸ்டாலின் என்ன சொன்னார்னா, வந்த உடனேயுமே நீங்கள் பணம் இல்லைன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ட்விட்டரில் ஒரு பதிவு போட்டிருந்தார். அதில் அவர் சொல்லியிருந்த ஒரு விஷயத்தை நம்ம இங்கே கவனிக்கணும். இதுவும் யாரும் பேசாத விஷயம்தான். அதாவது அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ கடன் வாங்கலாம் அப்படிங்கிற வரைமுறைக்குள்ளே தான் ஏற்கனவே நாங்கள் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் அது எவ்வளோ தூரம் நியாயமானது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கணும். பொதுவாக ஒரு தனிநபர் இருக்காருன்னா அவர் எதுக்கெல்லாம் கடன் வாங்கலாம் அப்படின்னா, ஒரு தொழிலில் முதலீடு பண்ணுறதுக்கு அல்லது குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கு, இதெல்லாமே முதலீடு தான். அது மாதிரி விஷயங்களுக்காக கடன் வாங்கினால் அதன் தொழிலில் முதலீடு பண்ணால் உடனே அவருக்கு ஒரு வருமானம் வர்றதுக்கு ஆரம்பிக்கும். அந்த வருமானத்தை வச்சு கடனை திருப்பி செலுத்த முடியும். அல்லது குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்குன்னு சொன்னால் அது ஒரு தொலைநோக்கு திட்டம், நீண்ட காலத்துக்கு பின்னாடி அது ஏதோ ஒரு பயன் கிடைக்கும் அப்படிங்கிறது அது வாழ்க்கையில் அத்தியாவசியம் அப்படிங்கிறமான இடத்துல அந்த கடன் தொகையை முதலீடு செய்கிறார் அப்படின்னு அர்த்தம். அதே சமயம் தன்னோட மாதாந்திர குடும்ப செலவுகளுக்கு ஒருத்தர் கடன் வாங்கினார்னா அந்த கடன் ஒரு முதலீடு கிடையாது. அதை வாங்குவதன் மூலம் நம்மளோட குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ணிக்க முடியுமே ஒழிய வேறு எதுவும் செய்ய முடியாது. அதாவது என்னென்னா, குடும்ப செலவுகளுக்கெல்லாம் நம்ம சம்பாதிச்சுக்கணும். கடன் வாங்கணும்னா அது ஏதாவது ஒரு முதலீட்டுக்காக தான் வாங்கணும் அப்படிங்கிறத என்னோடய பார்வையே இருக்குது. உதாரணமாக சொல்லப்போனால் சாலைகள் போடுறது, தொழில்துறையில் முதலீடு பண்ணுறது, அல்லது மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வாங்குறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களில் தமிழ்நாடு அரசு முதலீடு பண்ணுறதுக்காக கடன் வாங்கியிருந்தால் அதை நாங்கள் கடன் வரம்புக்குள்ளே தான் வாங்கணும் அப்படிங்கிற லெவலில் கொண்டு போகலாம். ஆனால் பொதுமக்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுப்பதற்கோ அல்லது பொங்கல் பரிசு கொடுக்கறதுக்கோ கடன் வாங்கி கொடுத்தால் அது முதலீடு அல்ல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்காக பழைய அரசு கடன் வாங்கியிருந்தால் அது நிச்சயமாக தவிர்க்கப்பட்டு இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே கவனிக்கணும். இதை தாண்டி இந்த கடன் எல்லைக்குள் வரையறைக்குள் தான் நாங்கள் கடன் வாங்கணும் அப்படின்னு இப்போ முன்னாள் முதலமைச்சர் சொல்வதோட பின்னணி என்னென்னா, இந்த ஜெயரஞ்சன் ஒருத்தர் இருந்தார். ஜெயரஞ்சன் ஒரு பொருளாதார நிபுணர் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில்லை. ஆனால் அவர் தான் இந்த மாதிரி பேசுவார், கடன் வாங்குறது தப்பு கிடையாது, நீ கடன் வாங்கினா உங்கள் அப்பா வாங்குற கடனுக்கே நீ பொறுப்பு இல்லை, அது மாதிரி பொறுப்பு இல்லாமல் பேசக்கூடிய ஒருத்தர். அவர் எல்லாம் படித்த பாமரன் அப்படிங்கிற லிஸ்ட்டில் நான் வச்சுட்டு இருக்கேன். அந்த ஜெயரஞ்சன் கொடுத்த ஆலோசனையின் பேரில் தான் இப்படி எக்கு தப்பா இதுவரைக்கும் இல்லாத, அதாவது 75 ஆண்டுகளாக வாங்கிய தொகையை விட 100% அதிகமாக 5 ஆண்டுகளில் கடன் வாங்கினதுக்கு அடிப்படை காரணம் அந்த ஜெயரஞ்சன் தான். அவர் கொடுத்த தவறான பொருளாதார ஆலோசனையின் பேரில் தான் இந்த கடனை தமிழ்நாடு அரசு வாங்கியிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ புதுசாக பொறுப்பேற்றிருக்கிற முதலமைச்சர் விஜய் அந்த கடன்களுக்கான வட்டியை திருப்பி செலுத்துறதா அல்லது கடனை திருப்பி செலுத்துறதா அல்லது எவ்வளோ கடன் சுமையை வைத்துக்கொண்டு ஏற்கனவே இல்லத்தரசிகளுக்கு 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, வருஷத்துக்கு 6 சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, படித்து வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு 4000 ரூபாயோ கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் இந்த மாதிரி திட்டங்களை அவர் நிறைவேற்றுவது ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம். இதை நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். இப்போ அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நான் எந்த கோரிக்கையும் வைக்க போகிறதில்லை. இந்த லஞ்சத்தை குறைங்க, லஞ்சம் தவிர நெஞ்சம் நிமிர் அப்படிங்கிற விஷயத்தில் எல்லாமே நான் பெரிய அளவில் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறதில்லை. ஏன்னா அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு மக்களுக்கு விழிப்புணர்வு வரும்போது டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காகவே குறைஞ்சிடும். இப்போ பெரிய அளவில் குறைஞ்சிருச்சு. சாதாரணமாக ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அல்லது 20 வருஷத்துக்கு முன்னாடி லஞ்சம் வாங்கிட்டு இருந்த அந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இப்போ வாங்குறதில்ல அப்படிங்கிறதையும் நம்ம கவனித்து பார்க்கணும். ஸோ லஞ்சம் தவிர நெஞ்சம் நிமிர் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளெல்லாம் நான் போகாமல் என்னோட கோரிக்கையாக நான் என்ன வைக்கிறேன் அப்படின்னா, நான் தொடர்ந்து கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஊடகம் ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி இருக்கணும் அப்படின்னு தமிழ் ஊடகங்கள் மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் செய்திகளை
நல்ல பேக்ரவுண்ட் தகவல்களோடு கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ சாதாரணமாக வந்து திருட்டு வழக்கில் ஒருத்தர் கைது பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு கிரைம் ரிப்போர்ட், இதில் பெரிய டீட்டெயில் நம்ம கொடுக்க வேண்டியதில்லை. அதே நேரம் அரசியல் சார்ந்த விஷயங்கள், குறிப்பாக உலக அரசியல் சார்ந்த விஷயங்கள், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கல்வி, இந்த மாதிரி துறைகளில் வந்து செய்திகளை ஒளிபரப்பும் போது ஒரு நல்ல பேக்ரவுண்டோட இன்டெப்த் நாலேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பமாக தொடர்ந்து பல ஆண்டுகளாக இருந்துட்டு வருது. பட் இப்போ தமிழக ஊடகங்கள் எல்லாமே வந்து 30 செகண்ட் 15 செகண்டுக்கு மேலே நியூஸ் கொடுக்கக்கூடாது, ஹெட்லைன்ஸ் மட்டும்தான் கொடுக்கணும், வேறு டீட்டெயில்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற லெவலுக்கு கடந்த 10 ஆண்டுகளாக மாறிட்டு இருக்காங்க. இந்த நிலையை மாற்றுவதற்கு, அதாவது ஊடகங்களை கட்டுப்படுத்தும் சட்ட விதிகள் எல்லாமே மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருந்தால் கூட முதலமைச்சராக விஜய் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அட்வைஸை கொடுக்க முடியும். டீட்டெயில்டு நியூஸ் ஊடகங்கள், நம்ம மறுபடியும் சொல்கிற ஊடகங்கள் வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மாதிரி இருக்கணும். ஜியாகிரஃபி, பாலிடிக்ஸ், இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு இன்டெப்த் நாலேஜை பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த வேண்டிய விஷயங்கள் ஊடகங்களுக்கு தான் இருக்குது. பள்ளி கல்லூரிகளில் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்பது வேறு, ஊடகத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்பது வேறு. தமிழ்நாடு ஊடகங்கள் அனைத்தும் பொதுமக்களை எஜுகேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலையிலிருந்து விலகி ரொம்ப தூரம் போயிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு குறைபாடாக நான் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கேன். அது இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு அவங்களே சொல்கிறாங்க சொம்புங்கிறாங்க, அண்டாங்கிறாங்க, குண்டாங்கிறாங்க, அது மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சி சார்ந்து செயல்படக்கூடிய ஊடகங்களாகவும் மாறி இருக்கு. இந்த நிலையை மாற்றுவதற்கு தமிழ்நாடு அரசு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கான விஷயங்களை முதலமைச்சர் விஜய் மேற்கொள்ளணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஊடகங்களில் வர எழுத்து பிழைகள், அதாவது கல்வி நிலையங்கள், அரசு அலுவலகங்கள், ஊடகங்கள் எல்லாமே எழுத்து பிழைகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றேன். இன்றைக்கி கூட, அதாவது முதலமைச்சராக விஜய் பதவியேற்ற அப்போ கூட ஒரு தொலைக்காட்சியில் போட்ட கார்டில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட போட்டிருக்காங்க. அந்த இமேஜ் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட் அதை பாருங்கள். இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் வராமல் ஊடகவியலாளர்கள் செயல்படணும்னா அவங்களுக்கு வந்து ஒரு இன்டெப்த் நாலேஜ் இருக்கணும். இன்றைக்கு வரக்கூடிய ஊடகவியலாளர்கள், நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிற மாதிரி சமச்சீர் கல்வியில் படித்து வர்றவங்களுக்கு பெரிய அளவில் ஊடக அறிவுங்கிற ஆழ்ந்த அறிவு இல்லை அப்படிங்கிறது கண்கூடாக தெரிகிறது. அதையும் மாற்றுறதுக்கு அவங்க முயற்சி எடுக்கணும். நேற்று வந்து திருமாவளவனோட ஆஃபீஸ் பக்கத்தில் விசிக தொண்டர்களும் டிவிக தொண்டர்களும் அதிக அளவில் குவிந்திருந்தனர் அப்படின்னு தான் எல்லா மீடியாவுமே சொல்லுது. ஆக்சுவலாக வந்து இங்கிலீஷில் எடுத்துகிட்டோன்னு வைங்களேன், நம்ம கவுண்டபிள் நவுன் சொல்கிறோம், அதாவது எண்ணக்கூடிய பெயர் சொற்களை பயன்படுத்தும் பொழுது அளவுங்கிற ஒரு சொல்லை பயன்படுத்துறதுக்கு பதிலாக எண்ணிக்கை அப்படிங்கிற ஒரு சொல்லைத்தான் பயன்படுத்த வேண்டும். அதிக எண்ணிக்கையில் கூடியிருந்தனர் அப்படி சொல்கிறது தான் கரெக்டு. இது மாதிரி வந்து ஒரு 500-600 விஷயங்களில் நானும் ஒரு 50-60 சப் எடிட்டர்ஸ்க்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஒருத்தருக்கும் அது புரிய மாட்டேங்குது, தப்பாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது பொதுமக்கள் கூடினா அதிக எண்ணிக்கையில் மக்கள் அங்கு ஒன்று திரண்டனர், அல்லது கட்சி தொண்டர்கள் ஒன்று திரண்டனர் தான் எழுதணும். பட் அதிக அளவில் சொல்கிறாங்க. இது மாதிரி வந்து நிறைய ரிஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்குது. இதில் எல்லாம் தமிழக ஊடகங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த தமிழ்நாடு அரசு ஏதாவது ஒரு நடவடிக்கையை தொடங்க வேண்டும். அதே போல் தமிழ் மொழினா என்னன்னே தெரியாமல் இன்றைக்கி தமிழக மக்களும் ஆட்சியாளர்களும் அரசு அலுவலர்களும் தமிழ்நாடு ஊடகவியலாளர்களும் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் தொடர்ந்து சுட்டி காட்டிட்டு தான் இருக்கேன். ஸோ தமிழ் மொழியை இங்கிலீஷ் கலக்காமல் பேசுகிறதுக்கு மக்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும். எனக்கு சேர்த்து தான் நானே இப்போ நான் வந்து ஒரு காலத்தில் தமிழ்லேயே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசுறதுக்கு முயற்சி எடுத்து அது பெரிய அளவில் கொண்டு போயிட்டு கடைசியில் எல்லாரும் கூடயும் சேர்ந்து நானும் இப்போ ஸோ அப்படிங்கிற ஒரு நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த நிலையிலெல்லாம் இருந்து பொதுமக்களை படிப்படியாக மீட்கிறதுக்கு உண்டான நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு தொடங்கணும். அதே மாதிரி தமிழ் வளர்ச்சித்துறை செய்ய வேண்டிய பணிகள் ஏராளமாக இருக்கும். இதெல்லாம் வந்து நான் பெரிய அளவில் ஆராய்ச்சி பண்ணி ஏற்கனவே அரசுக்கு பல கோரிக்கை மனுக்களை நான் கொடுத்துருக்கேன். என்னோட கோரிக்கை மனு அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை. ஆனால் தமிழ் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா அதில் நிறைய நம்ம ஒர்க் பண்ணணும். இல்லைன்னா ஒரு காலத்தில் தமிழ் இனி மெல்ல சாகும் சொன்ன மாதிரி ஒரு நிலைமை வந்துடும். இன்றைக்கே நம்ம இளைஞர்களுக்கு தமிழ் எழுத்துக்களை எழுத தெரியறதில்ல, தமிழ் பேச தெரியறதில்ல அப்படிங்கிறத பார்க்கும்போது இதில் தமிழ்நாடு அரசு விழிப்புணர்வுடன் செயல்பட்டு பல நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய கட்டாய தேவை இருக்குது. இதையும் தமிழக அரசு உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி தமிழ்நாடு மாணவர்கள், அதாவது சவுத் இந்தியாவிலையோ இந்தியாவிலையோ வேறு எந்த மாநிலத்திலையும் கொடுக்காத அளவுக்கு தமிழ்நாட்டில் மாணவர்களுக்கு அரசு பல வசதிகளை செய்து கொடுத்துருக்கு. இந்த வசதிகளை எல்லாம் வாங்கிட்டு அண்டை மாநிலத்தில் இருக்கிற மாணவர்களை விட ஒரு தகுதி குறைந்தவர்களாக தமிழக மாணவர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஆதாரத்தோடு நான் பல ஆண்டுகளாக சுட்டி காட்டிகிட்டு இருக்கேன். அதுக்கு அடிப்படை காரணமே வந்து சமச்சீர் கல்வின்னு ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டது தான் அப்படிங்கிறதையும் நான் சுட்டி காட்டிகிட்டு இருக்கேன்.
ஸோ கல்வித்துறையில் பல சீர்திருத்தங்களை நம்ம கொண்டு வர வேண்டியது இருக்குது. தமிழ்நாடு பாடநூல் நிறுவன தலைவராக இந்த திண்டுக்கல் லியோனிக்கு என்னங்க தெரியுப்பா எஜுகேஷனை பற்றி, அவர் ஒரு ஆசிரியராக வேறு இருந்தேன்னு சொல்லியிருக்காரு. அவர் அந்த பதவியில் இருந்த 5 வருஷத்தில் கல்வியில் சீர்திருத்தம் அப்படிங்கிறது சம்மந்தமாக ஒரு நாளும் பேசி நான் பார்க்கல. அவர் பாட்டில் மேடையில் பட்டிமன்றத்தில் ஜோக் அடிச்சுட்டுக்கிறாரு, பிரேமலதாவை கிண்டல் பண்ணுறாரு, ஏகப்பட்டது இதுதான் பண்ணிட்டு இருக்காரு ஒழிய தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்தோட அதில் இருந்துட்டு பாடநூல்களில் ஏதாவது மாற்றம் கொண்டு வரணுமா, ஏதோ அதை பற்றி ஒரு நாளும் அவர் பேசியோ அல்லது ஏதாவது செயல்பட்டோ நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஸோ திமுக அரசை போல ஏற்கனவே திமுகவை ஒரு தீய சக்தின்ட்டு சொல்லியிருந்து இப்போ முதலமைச்சர் விஜய் வந்திருக்காரு. திமுக அரசை போல சொல் புரட்சியை, அதாவது சொற்களை மட்டுமே கொண்டு புரட்சியை ஏற்படுத்தாமல் செயல்களின் மூலம் புரட்சி செய்ய இவர் முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளையும் இங்கே முன்வைக்கிறார். அதுக்கடுத்து பள்ளிகளில் முதல் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய அனைத்து பாடநூல்களையும் தரவு ஆராய்ச்சி பண்ணி அதில் நிறைய ரிஃபார்ம் பண்ணணும், இன்னும் நிறைய அறிவுபூர்வமான ஒரு ஸ்டஃப் கொடுக்கணும் அப்படிங்கிறது. அதாவது பாடநூல்கள் எனக்கு தெரிஞ்சு இப்போது போதுமான அளவுக்கு ஒரு இன்டெப்த் நாலேஜ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பாடநூல்கள் இல்லை அப்படிங்கிறதையும் நான் உணர்கிறேன். ஸோ அது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ரிஃபார்ம் பண்ணணுங்கிறது ஒரு கட்டாய தேவை இருக்குது. அதையும் முதலமைச்சர் விஜய் செய்ய வேண்டும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமை மிகுந்த இடத்துல தமிழ்நாடு காவல்துறை இதுவரைக்கும் இருந்துட்டு இருக்குது இப்போ கூட. பட் ஒரு சில ஆஃபீஸர்ஸ் வந்து அரசியல் சார்ந்து செயல்பட்டதுனால கடந்த 5 ஆண்டுகளில் கடந்த திமுக ஆட்சி காலத்தில் காவல்துறையில் இப்போ ஊடகவியலாளர்களை குறிவைத்து ஏதோ ஒரு ஃபேஸ்புக்கில் எழுதுறவர் போய் நைட்டு 12 மணிக்கு அரெஸ்ட் பண்ணுறது, அதாவது வந்து ஒரு பாலியல் குற்றத்தில் ஈடுபடுறவன், ஒரு தொடர் கொலையில் செய்கிறவன், கொள்ளை அடிச்சுட்டு அவனையெல்லாம் போய் நைட்டு போய் தேடி கண்டுபிடிச்சி போலீஸ் அரெஸ்ட் பண்ணல. ஃபேஸ்புக்கில் திமுகவுக்கு எதிரே எழுதிட்டு இருக்கிறோம். உதாரணமாக சொன்னால் சவுக்கு சங்கர் வந்து அவர் மேலே பொய் குற்றச்சாட்டு சாட்டியிருக்காங்க அப்படின்ட்டு பலர் பேசினாலுமே அது பொய் குற்றச்சாட்டா உண்மையான குற்றச்சாட்டா அப்படிங்கிறது எல்லாம் கடந்து அவர் மீது ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அவருக்கு பல உதவிகளை தமிழ்நாடு அரசு செய்யணும். அதாவது முதலமைச்சர் விஜய் வந்து இதில் உடனே ஒரு கவனம் செலுத்தி அவர் மீது உண்மையிலுமே தப்பு இல்லைன்னா அவரை சிறையிலிருந்து விடுவிப்பதற்கான நடவடிக்கையையும் மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதையும் இங்கே ஒரு சீரியஸான வேண்டுகோளை நான் முன்வைக்கிறேன். அதே மாதிரி ஒருத்தன் வந்து இன்னொருத்தனை அடிச்சிட்டான்னா, எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இந்தியாவில் உலகம் எங்கும் வந்து ஒருத்தன் இன்னொருத்தனை அடிச்சிட்டான் அப்படின்னா அடி வாங்கினவ புகார் கொடுப்பான், அடித்தவன் மீது போலீஸார் நடவடிக்கை எடுப்பாங்க. பட் தமிழ்நாட்டில் வந்து கடந்த 5 ஆண்டுகளில் போலீஸ் வந்து ரொம்ப மோசமாக செயல்பட்டுருக்காங்க அப்படின்னே சொல்லலை. நம்ம டிஜிபி ஆஃபீஸ் முன்னாடி ஒருத்தர் பிடிச்சி 4-5 பேர் சேர்ந்து தாக்குறாங்க. அவர் வந்து தற்காப்புக்காக தன்னை காத்துக்கொள்வதற்காக அவர் வந்து அந்த அடிக்கிறவங்களை திருப்பி அடிக்கிறதுக்கு போராடுறாரு. இங்கே வந்து அடி வாங்கினவங்களை பிடிச்சி குண்டா சாக்கில் ஜெயிலில் போடுறாங்க, அடித்தவனையெல்லாம் எதுவுமே பண்ணல, அவன் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இந்த மாதிரி விஷயங்கள்னால தமிழ்நாடு போலீஸ் பெருமளவில் பேரை கெடுத்து வச்சுருக்காங்க. ஸோ முதலமைச்சர் விஜய் வந்து ஏற்கனவே தமிழ்நாடு போலீஸ்க்கு இருக்கிற நல்ல பேரை மீண்டும் நிலைநாட்டவும் தமிழ்நாடு போலீஸ் மீதான கிரெடிபிலிட்டியை காப்பாற்றுவதற்குமான நடவடிக்கையை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும். உண்மையை சொல்லப்போனால் தமிழ்நாடு போலீஸில் வந்து மிகச்சிறந்த ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அவங்களெல்லாம் சிறப்பாக பயன்படுத்தி இழந்த நற்பெயரை மீண்டும் தமிழ்நாடு காவல்துறைக்கு ஈட்டித்தர வேண்டிய பொறுப்பும் முதலமைச்சர் விஜய்க்கு இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் நான் எடுத்து கூற விரும்புகிறேன். ஸோ சுருக்கமாக சொன்னால் கல்வி, தமிழ் வளர்ச்சி, காவல்துறை இந்த 3 விஷயங்களிலும் முதலமைச்சர் விஜய் தீவிர கவனம் செலுத்தி சீரமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கருத்தோட யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு மனிதாபிமான அடிப்படையில் உடனடி நிவாரணத்தை வழங்க வேண்டும் அப்படிங்கிற வேண்டுகோளையும் வச்சுட்டு இந்த பதிவை நம்ம முடிச்சுக்கலாம். வேறு சில தகவல்களுடன் மீண்டும் வேறொரு நேரத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.